ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் வேல்யூபிளான டைமை ஒதுக்கி என்னோடய வீடியோஸை பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் உடம்புக்கு வந்தாலுமே நம்ம தாங்கிப்போம். பட் ஆனால் நம்ம பேபிஸ்க்கு ஏதாச்சும் ஒன்றானா தாங்கிக்கவே முடியாது, ரொம்பவே வீக் ஆகிடுவோம். ஸோ நான் இந்த ப்ராப்ளமை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 to 4 days அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த ஒரு மறுநாளே பார்த்திங்கன்னா பாப்பா ஊரில் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அங்கே தண்ணி மாற்றி குடித்ததுனாலே என்னன்னு தெரியல, பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் ப்ளஸ் வாமிட் இருந்தது. ரெண்டு பெரிய பாப்பாவுக்கு அவளுக்கு ஓரளவு நியர்பை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் சரி பண்ணி விட்டேன். என்னோடய சின்ன பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பல்லு வளருது. பல்லு வளர்ந்தா இந்த வாமிட்டு லூஸ் மோஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் பாப்பாவுக்கு ஒரு 4 days கிட்ட அது இருந்துகிட்டே இருந்தது. நான் ஃபுல்லாக பயந்துட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 4 மணிக்கிட்ட நான் கிளம்பிட்டேன். அங்கே போகணும் பார்த்திங்கன்னா முதல்ல வாமிட்டுக்கான மருந்து கொடுத்து பாப்பா மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. 6 மணிக்குள்ளே எமர்ஜென்சிக்கு பார்க்குறவங்களும் 6 மணிக்குள்ளே பிளட் டெஸ்ட் கொடுத்தா உடனே ரிப்போர்ட் வந்துடும். பட் ஆனால் எங்களுக்கு கொடுக்கும்போது 6:15 தான் பிளட்டே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் எடுப்போம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓஆர்எஸ் பவுட்ரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு பாப்பாவை நிற்க வச்சு தட்டிகிட்டே இருந்தேன். ஏன்னா அவள் ரொம்ப டீஹைட்ரேஷனை ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பயம். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நார்மல்னு வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு மெடிசன் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. வாமிட்டுக்கான சிரப் நானே தான் கேட்டு வாங்கினேன். டாக்டர் பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஓஆர்எஸ் பவுட்ரு ப்ளஸ் ஜிங்க் சிரப் மட்டும் கொடுத்தாங்க. வீட்டுக்கு போய்ட்டு வாமிட் பண்ணால் நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்ட்டு வாமிட்டுக்கான சிரப் மட்டும் நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா எடுத்தால் கூட அந்த சிரப்பை கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முன்கூட்டியே நான் கேட்டு வாங்கிட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.